ப்ரோ இன்னைக்கு ருத்ராஜ் விளையாடுனதை பார்க்கும்போது சிஎஸ்கே டீமில் இருக்க துரந்தர் அவர் தான்ன்றது தெரிய வந்திருக்கு. அடுத்த தடவை பிரவீஸ்க்கு வந்து கண்டா வர சொல்லுங்க பாட்டு போட்ட மாதிரி அவருக்கு வந்து துரந்தர் பாட்டு போடணும்னு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருமே சிஎஸ்கே பிளேயர்ஸ் மேலே ரொம்ப ஹைப் வச்சுருந்தாங்க, டூபே பிரேவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஆல் ஓவராக சிஎஸ்கேட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்கு? சிஎஸ்கேவோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அவங்க வந்து மேட்சை 3 விக்கெட்ஸ் விட்ட உடனே மேட்சை பேஸ் பண்ணுறதே விட்டுட்டாங்க. அவங்க லைக் சஸ்டெயின் பண்ணணுன்றதை மட்டும்தான் மைண்டில் வச்சு ரொட்டேட்டே பண்ணல. ஒரு எண்டில் வந்து ஒருத்தவர் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து நின்றுட்டார். ஸோ ஸ்கோர் போர்ட் மூவ் ஆகலை. ஸோ அந்த ப்ரெஷர் வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் த ஸ்டேஜில் எல்லாரும் வந்து அடிக்கணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஸ்டில் வந்து விக்கெட்ஸ் இன்னும் ஓவர் 10லாம் வந்து எனஃப் பால்ஸ் கிடைக்கல. ஸோ ஸ்கோர் போர்டு வந்து எனஃப் ரன்ஸ் நமக்கு இல்லை. அதனால் நம்ம அப்போயே பேக் ஃபுட்டில் தான் இருக்கும். கேப்டன்சி எப்படி இருக்குது? கேப்டன்சியில் இந்த மேட்ச்சில் அவர் வந்து பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவர் பேட்டிங் பண்ணியே வந்து முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் யார் கேப்டனாக இருந்தாலும் அதை வந்து காப்பாற்றிருக்க முடியாது மேட்ச். சிஎஸ்கே தோனி ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களா இந்த டைமில்? அதாவது கேப்டன்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெஃபினட்டாக மிஸ் பண்ணுறாங்க. கீப்பிங் லெவலில் சஞ்சு சாம்சன் வந்து ஓரளவுக்கு வந்து பேச்சப் பண்ணியிருந்தாலும் கேப்டன்சியில் வந்து டெஃபினட்டாக மிஸ் பண்ணுறாங்க. ஜிடி ஆஸ் யூஷுவல் தான். அவங்களோட டாப் 3 வந்து மேட்சை முடிச்சு கொடுக்கறது தான் வந்து டெம்ப்ளேட்டாக இருக்குது. ஸோ அதே தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் மேட்ச். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.